அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே. அதாவது நாங்க மெயினா இந்த பகுதியில டிஐஎஸ் பத்தி ஃபுல்லா பார்த்துட்டோம். அதேபோல் அடுத்ததா ஜிபிஎஸ் பத்தி பார்த்தோம். ஓகே. இன்னைக்கு வந்து இந்த ஆர்எஸ் நுட்பம், அதாவது தொலையுணர்வு தொழில்நுட்பம் பத்தின விஷயங்கள் வந்து இன்னைக்கு பார்ப்போம். அதுல வந்து மெயினா தொலையுணர்வு தொழில்நுட்பம்னு சொன்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கோணும். தொலையுணர்வு தொழில்நுட்பம்னு சொல்றது என்னென்றால், புவிமேற்பரப்புக்கு வந்து மிகவும் தொலைவில் இருந்து புவிமேற்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த அம்சங்களை வந்து அவதானிச்சு பகுப்பாய்வு செய்யக்கூடிய முறைமை தான் என்ன இந்த தொலையுணர்வு தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லி இந்த செய்மதி ஊடாக வந்து துல்லியமாகவும் தெளிவாகவும் எங்களுக்கு வந்து நிலப்பகுதி அளவிடத்துக்கும் அடையாளப்படுத்துறதுக்கும் உதவக்கூடிய ஒரு தொகுதி தான் இந்த தொலையுணர்வு தொழில்நுட்பம். அதாவது தூரத்திலிருந்து செயற்படக்கூடிய முறையாக வந்து இது இருக்கிறதால வந்து இத பிரதிபலிப்பு செய்யறதுக்கும் வெளிப்படுத்துறதுக்கும் அதை வந்து கவர்றதுக்கும் ஷேட்படுத்துறதுக்கும் பகுப்பாய்வு செய்யறதுக்கும் உதவக்கூடிய ஒரு தொகுதி தான் என்ன இந்த தொலையுணர்வு தொழில்நுட்பம். அதாவது இது வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அபிவிருத்திக்கான விஞ்ஞான நுட்ப முறை ஆணைக்குழுவினதும் இந்த வரைவிலக்கணப்படி என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், புவிமேற்பரப்புல வந்து நிலம், சமுத்திரம் இப்படியான பரந்த நிலங்கள்ல வந்து காணப்படக்கூடிய அம்சங்களை வந்து செய்மதியினூடாக துல்லியமாகவும் தெளிவாகவும் அளவிடுவதற்கும் அதை வந்து வகைப்படுத்துறதுக்கும் அடையாளம் செய்யறதுக்கும் உதவக்கூடிய தொகுதியாகத்தான் இந்த தொலையுணர்வு வந்து காணப்படுது. அப்ப இத வந்து நாங்க ஷார்ட்டா யாப்பம் வைக்க எப்படின்னு சொன்னால், தொடாமல் உணர்தல். அதாலதான் நான் வந்து சொல்றேன் தொலை உணர்தல் அப்படின்னு சொல்லி. ஒண்ட தொடாம பத்தி உணர்ற விஷயம். அதான் தொலை உணர்தல் அப்படின்னு சொல்றேன். அப்ப இந்த தொலையுணர்வு தொழில்நுட்பத்திட வரலாறு பத்தி பார்த்தோம்னு சொன்னால், இந்த தொலையுணர்வு நுட்பம் வந்து எந்த காலத்துல வந்து தோன்றின அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சரியா சொல்லலாம். ஏன்னு சொன்னால் முன்னைய காலகட்டத்தில் இருந்த அந்த மக்கள் வந்து புவிமேற்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை வந்து அவதானிக்கிறதுக்கு அதை உணர்ந்து அது மாதிரி செயற்படுத்துறதுக்கு வந்து அவங்க அந்த டைம்லயே உயர்ந்த மரங்கள் எல்லாம் ஏறி உச்சியில் ஏறி நிலத்தோட கருத்திலானது வந்து மெயினா இந்த 19ஆம் நூற்றாண்டு ஆரம்ப காலத்துலதான் டாக்டரே மற்றும் நீப்ஸ் இப்படியானவங்களால வந்து இது கண்டுபிடிக்க விருத்தி செய்யப்பட்ட இப்ப இந்த முதல் மகா யுத்தத்துல வந்து யுத்த காலத்துல வந்து ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில விமான ஒளி படங்களை வந்து எடுத்து அதை சாத்தியமாக இதை வந்து எங்களுக்கு பார்க்கலும். இது மாதிரி இந்த 1853 வந்து பிரான்சிலேயே அப்படின்னு சொன்னால் பலூனை பயன்படுத்தி ஒளிப்படம் எடுத்தாங்க. அதுக்கு பின்ன 1900ஆம் ஆண்டு அளவுல வந்து பல்வேறு கண்டுபிடிப்புகளோட விருத்தியால இந்த ஒளிப்பட செயல்முறை வந்து மிகவும் நம்பகத்தன்மையுடையதாகவும் அதோட கருவிகள் வந்து நல்ல திடமானதாகவும் மாற்றமடைந்தது. இதோட வளர்ச்சிக்கு வந்து இந்த கைத்தொழில் புரட்சியும் மெயின் காரணம் தான். இன்னும் இந்த பிரயோக காட்சிகளோட ஒளிகளோட முன்னேற்றத்தில் ஏற்பட்ட அந்த விருத்தியால வந்து பல்லின வில்லைகளை கொண்ட நிலப்பட கருவிகள் எல்லாம் விருத்தி ஏற்பட்டதை வந்து பார்க்கலும். அதுக்கு பிறகுதான் 1961 வச்சு முதலாக இந்த தொலையுணர்வு என்று சொல்லக்கூடிய சொல் வந்து பயன்படுத்தப்பட்ட இப்ப 1961 அதுக்கு பிறகு வந்து இந்த செய்மதி மூலமான தொலையுணர்வு வந்து 20ஆம் நூற்றாண்டு மத்திய பகுதியில் ஸ்புட்னிக் கலங்கட வந்து வளர்ச்சிடுங்க. அதாவது ஆரம்ப காலத்துல என்ன செஞ்சாங்க, பறவைகள், பட்டங்கள், பலூன்கள் மூலம் எடுக்கப்பட்ட நிலப்பட கருவிகள் எல்லாம் இன்று எடுக்கப்படுது. அதாவது சக்திகளை வந்து பதிவு செய்யக்கூடிய நுட்பம் வந்து ஆரம்பத்துல என்ன இந்த கண்ணாடியால தான் இருந்தது. இப்ப அது மின்காந்த நாடாவுக்கு அது மாற்றம் அடைஞ்சிக்குது. ஆகவே இந்த மனிதனால வந்து மேற்கொள்ளப்படக்கூடிய இந்த தரவுகளை வந்து விவரணப்படுத்தக்கூடிய முறைகள் இன்று முற்றுமுழுதாகவும் எதுமயப்படுத்தப்பட்டிருக்குது, கணினிமயப்படுத்தப்பட்டிருக்கிறது எங்களுக்கு பார்க்கலாம். அதாவது ஆரம்ப காலத்துல வந்து இந்த விஷயங்கள் செய்யப்பட்ட ஆனா இன்று எல்லாமே கணினிமயப்படுத்தப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். அதே போல இந்த மனிதனை வந்து தாங்கிய பல தன்னியக்க செய்மதிகள் பல்வேறு நோக்கங்களுக்காக தொடர்ச்சியாகவும் அனுப்பப்பட்டு வாரத்தை வந்து எங்களுக்கு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஆர்எஸ் தொலையுணர்வு
தொலையுணர்வு தொழில்நுட்பம் and ஹெட்டிங் போட்டுட்டு அடுத்ததா தொலையுணர்வு தொழில்நுட்பம் என்றால் என்னன்னு போடு. அதுல எழுதுங்க. புவிமேற்பரப்புக்கு மிகவும் தொலைவில் இருந்து புவிமேற்பரப்பு அம்சங்களை அவதானித்தல். புவிமேற்பரப்புக்கு மிகவும் தொலைவில் இருந்து புவிமேற்பரப்பு அம்சங்களை அவதானித்தல். புவிமேற்பரப்பு அம்சங்களை அவதானித்தல் பகுப்பாய்வு செய்தல் முறைமை ஆகும். புவிமேற்பரப்புக்கு மிகவும் தொலைவில் இருந்து புவிமேற்பரப்பு அம்சங்களை அவதானித்தல் பகுப்பாய்வு செய்தல் முறையாகும். புவிமேற்பரப்பு அம்சங்களை அவதானித்தல் பகுப்பாய்வு செய்தல் முறைமை ஆகும். செய்மதியூடாக துல்லியமாகவும் தெளிவாகவும் நிலப்பகுதியை அளவிடுவதற்கும் அடையாளப்படுத்தவும் உதவும் தொகுதியாகும். தூரத்திலிருந்து செயற்படும் முறையாக இருப்பதனால் பிரதிபலிப்பு செய்வதற்கும் வெளிப்படுத்துவதற்கும் தூரத்திலிருந்து செயற்படும் முறையாக இருப்பதனால் பிரதிபலிப்பு செய்வதற்கும் வெளிப்படுத்துவதற்கும் கவருவதற்கும் செயற்படுத்துவதற்கும் பகுப்பாய்வு செய்வதற்கும் உதவும் ஒரு தொகுதியாகும்.
பிரதிபலிப்பு செய்வதற்கும் வெளிப்படுத்துவதற்கும் கவருவதற்கும் செயற்படுத்துவதற்கும் பகுப்பாய்வு செய்வதற்கும் உதவும் ஒரு தொகுதி ஆகும். பிரதிபலிப்பு செய்வதற்கும் வெளிப்படுத்துவதற்கும் கவருவதற்கும் செயற்படுத்துவதற்கும் பகுப்பாய்வு செய்வதற்கும் உதவும் ஒரு தொகுதி ஆகும். அடுத்ததாலுங்க அமெரிக்காவில் உள்ள அபிவிருத்திக்கான விஞ்ஞான நுட்பமுறை ஆணைக்குழுவினதும் வரைவிலக்கணப்படி அமெரிக்காவில் உள்ள அபிவிருத்திக்கான விஞ்ஞான நுட்பமுறை ஆணைக்குழுவினதும் வரைவிலக்கணப்படி அமெரிக்காவில் உள்ள அபிவிருத்திக்கான விஞ்ஞான நுட்பமுறை ஆணைக்குழுவின் வரைவிலக்கணப்படி புவிமேற்பரப்பின் நிலம் சமுத்திரம் போன்ற நீங்க பேசின கிளியரா விளங்கல்ல. உங்களுக்கு கவரேஜ் இஷ்யூ போல. நான் இன்னொரு தரம் சொல்லியேன். அதைத்தான் சொல்ல வந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. அமெரிக்காவில் உள்ள அபிவிருத்திக்கான விஞ்ஞான நுட்பமுறை ஆணைக்குழுவினது வரைவிலக்கணப்படி புவிமேற்பரப்பின் நிலம் சமுத்திரம் போன்ற பரந்த நிலங்களில் காணப்படும் அம்சங்களை புவிமேற்பரப்பின் நிலம் சமுத்திரம் போன்ற பரந்த நிலங்களில் காணப்படும் அம்சங்களை புவிமேற்பரப்பின் நிலம் சமுத்திரம் போன்ற பரந்த நிலங்களில் காணப்படும் அம்சங்களை செய்மதியினூடாக துல்லியமாகவும் தெளிவாகவும் அளவிடுவதற்கும் வகைப்படுத்துவதற்கும் அடையாளம் செய்வதற்கும் உதவும் தொகுதியாக தொலையுணர்வு காட்டப்பட்டுள்ளது. இலகுவாக கூறுவதானால் தொடாமல் உணர்தல்
தொலை உணர்தல் எனப்படுகின்றது. இலகுவாக கூறுவதானால் தொடாமல் உணர்தல் தொலையுணர்தல் எனப்படுகின்றது. இலகுவாக கூறுவதானால் தொடாமல் உணர்தல் தொலையுணர்தல் எனப்படுகிறது. ஓகே, அடுத்ததா போடுங்க. தொலையுணர்வு பற்றிய குறிப்புகள். தொலையுணர்வு பற்றிய குறிப்புகள். தொலையுணர்வு பற்றிய குறிப்புகள் அதில் எழுதுமுண்டு. தொலையுணர்வு தொலையுணர்வு நேரடி தொடர்பற்ற கருவிகள் விமானங்களாக அல்லது தொலையுணர்வு நேரடி தொடர்பற்ற கருவிகள் நேரடி தொடர்பற்ற கருவிகள் விமானங்களாக அல்லது அண்டவெளியில் வலம் வரும் செய்மதிகளாக இது அமையும். தொலையுணர்வு நேரடி தொடர்பற்ற கருவிகள் விமானங்களாக அல்லது அண்டவெளியில் வலம் வரும் செய்மதிகளாக இது அமையும். அண்டவெளியில் வலம் வரும் செய்மதிகளாக இது அமையும். அடுத்தது, இது GIS GPS வருவதற்கு முதலிலேயே RS பயன்பாட்டில் இருந்துள்ளது. GIS GPS வருவதற்கு முன்னரே RS பயன்பாட்டில் இருந்துள்ளது. RS பயன்பாட்டில் இருந்துள்ளது. ஓகே, பிராக்கெட்ல 1950 போடும். 1950 மெயினா இது ஸ்டார்ட் பண்ணிக்குன்னு சொல்லி சும்மா ஓரளவு சொல்லேலும் சரியா சொல்லேலா. ஓகே, அடுத்ததா போடும். 1959 ஆண்டில் ஐக்கிய அமெரிக்கா RS துணைக்கோளை பயன்படுத்த ஆரம்பித்தது. 1959 ஐக்கிய அமெரிக்கா RS துணைக்கோளை பயன்படுத்த ஆரம்பித்தது. முதலில் 1959 ஆண்டில் ஐக்கிய அமெரிக்கா RS துணைக்கோளை பயன்படுத்த ஆரம்பித்தது. அடுத்ததா, முதலில் 1961 தொலையுணர்வு என்ற பதம் புவியில் பயன்படுத்தப்பட்டது. முதலில் 1961 ஆண்டு தொலையுணர்வு என்ற பதம் புவியில் பயன்படுத்தப்பட்டது. தொலையுணர்வு என்ற பதம் 1961 தொலையுணர்வு என்ற பதம் புவியில் பயன்படுத்தப்பட்டது. ஓகே, அடுத்ததா போடுங்க. தற்காலத்தில் தொலையுணர்வு. தற்காலத்தில் தொலையுணர்வு. தற்காலத்தில் தொலையுணர்வு. அதுல முதலாவது பாயிண்ட்.
இது செயற்கைக்கோள் அமைப்பில் மெருகூட்டல் முறையில் அதன் செயற்பாட்டை 1970 ஆரம்பித்தது. இது செயற்கைக்கோள் அமைப்பின் மெருகூட்டல் முறையில் அதன் செயற்பாட்டை 1970 ஆரம்பித்தது. செயற்கைக்கோள் அமைப்பின் மெருகூட்டல் முறையில் அதன் செயற்பாட்டை 1970 ஆரம்பித்தது. அடுத்ததா எழுதுங்க. இச்செயற்கைக்கோள் அல்லது புவிவள தொழில்நுட்ப துணைக்கோள் லேண்ட்செட் நாசா எனும் பெயரில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இச்செயற்கைக்கோள் அல்லது புவிவள தொழில்நுட்ப துணைக்கோள் லேண்ட்செட் நாசா எனும் பெயரில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. லேண்ட்செட் நாசா எனும் பெயரில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அடுத்த பாயிண்ட்ஸ் 1975 நிலையான படத்தினை 18 நாட்களுக்குள் ஒரு தற்காலிக நிர்மாணம் கொண்டு 1975 நிலையான படத்தினை 18 நாட்களுக்குள் ஒரு தற்காலிக நிர்மாணம் கொண்டு லேண்ட்செட்டிலிருந்து பெறக்கூடியதாக இருந்தது. ஓகே, அடுத்தது மெட்செட் எனும் துணைக்கோள் மெட்செட் கேபிட்டல் எழுதுங்க. METSAT மெட்செட் எனும் துணைக்கோள் 2003 பிப்ரவரியில் விண்ணில் வானிலை ஆய்வுக்காக அனுப்பப்பட்டது. மெட்செட் எனும் துணைக்கோள் 2003 பிப்ரவரியில் விண்ணில் வானிலை ஆய்வுக்காக அனுப்பப்பட்டது. அடுத்தது இன்று அதிகமான தரவுகள் டகோட்டாவில் நிறுவப்பட்டுள்ள புவிவள கண்காணிப்பு நிலையத்திலிருந்து பெறக்கூடியதாக உள்ளது.
இன்று அதிகமான தரவுகள் டகோட்டாவில் நிறுவப்பட்டுள்ள புவிவள கண்காணிப்பு நிலையத்திலிருந்து பெறக்கூடியதாக உள்ளது. ஓகே, அடுத்ததா பார்ப்போம் இந்த தொலையுணர்வோட அடிப்படை கூறுகள் என்னன்னு சொல்லி. ஒன்று வந்து அந்த புவிமேற்பரப்பு அம்சங்களை காட்டுறது, இந்த பௌதீக அம்சங்கள் என்ன, பண்பாட்டு அம்சங்கள் என்னென்ற விஷயத்த படம் எடுக்கிறது. அடுத்ததா வந்து தொலையுணர்வு சாதனங்கள், அதே மாதிரி புவிமேற்பரப்பு நிலையம், பயனாளர் பிரிவு, அதே மாதிரி தரவு பகுப்பாய்வு, முகாமைத்துவம், இதெல்லாம் தான் ஒரு தொலையுணர்வோட அடிப்படை கூறு. ஒரு தொலையுணர்வுன்னு சொன்னா அதில் இருக்கக்கூடிய விடயங்கள். ஓகே, எழுதுங்க. தொலையுணர்வின் அடிப்படை கூறுகள். தொலையுணர்வின் அடிப்படை கூறுகள் அதில் ஒன்று புவிமேற்பரப்பு அம்சங்கள். புவிமேற்பரப்பு அம்சங்களை காட்டுதல் அல்லது எடுத்தல். புவிமேற்பரப்பு அம்சங்களை காட்டுதல் அல்லது படம் எடுத்தல். ஓகே, தொலையுணர்வு சாதனங்கள். அடுத்தது எழுதுங்க. புவிமேற்பரப்பு நிலையம். புவிமேற்பரப்பு நிலையம். பயனாளர் பிரிவு. பயனாளர் பிரிவு. ஓகே, அடுத்ததா நான் பார்ப்போம் இந்த தொலையுணர்வோட பயன் என்னன்னு சொல்லி. ஒன்று வந்து மனிதனால வந்து செய்ய இயலாத, செல்லத்துக்கு இயலாத இடங்களுக்கு வந்து போய்த்து தரவுகள் எடுத்துட்டு வர இயலும். இப்ப ஒரு மனிதனால வந்து எல்லா இடங்களுக்கும் போறதுக்கே இயலா. விண்வெளிக்கெல்லாம் சும்மா போயிடுமா? இடத்துல போய்த்து நின்று அவடத்துல இவ்வளவு நேரம் நிக்கணுமா? அது எல்லாத்தையும் செய்யறதுக்குள்ள ஒரு இதாக இந்த தொலையுணர்வு காணப்படுது. ஆகவே மனிதனால செய்ய முடியாத, செல்றதுக்கு இயலாத இடங்களுக்கு சென்று தரவுகளை சேகரிக்குது. அதே மாதிரி இயற்கை அனர்த்தங்களை வந்து முகாமைத்துவம் செய்து. அதே போல இந்த இடைவிலக்கல் படங்களுக்கு வந்து உதவுவதை பார்க்கலும். அதே மாதிரி இந்த பனிக்கட்டு நகர்வு அமைய தொடர்பான ஆய்வுகள் வந்து மேற்கொள்றதுக்கு இந்த தொலையுணர்வு பயன்படுத்தலும்.
ஏலியா அனுப்பி அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பரிசீலித்துட்டு பிறகு போகலாம். இதே மாதிரிதான் இயற்கை அனர்த்தமும். வர முன்னால அந்தந்த இத எங்களுக்கு பார்த்துக் கொள்ளையிலும். அதே மாதிரி மீள்காடாக்கம், காடுகள் வளர்ப்பு திட்டத்தை பார்க்க இயலும். அதே மாதிரி இப்ப ஒரு மண்ணை பத்தி தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால், அந்த மண் பத்தின ஆய்வு செய்யறதுக்கு இந்த தொலையுணர்வை பயன்படுத்த இயலும். அதே மாதிரி பயிர்களோட விளைச்சல் தொடர்பான ஆய்வுக்கும் இந்த RS நுட்பம், இந்த தொலையுணர்வு இத பயன்படுத்த இயலும் எங்களுக்கு. ஓகே, எழுதுங்க. தொலையுணர்வின் பயன்பாடுகள். தொலையுணர்வின் பயன்பாடுகள் 1. மனிதனால் செல்ல முடியாத இடங்களுக்கு சென்று தரவு சேகரித்தல். ஓகே, அதுக்கு சும்மா எல்லா விளக்கமும் உங்களுக்கு எழுதலும். மனிதனால புயலாத எங்கள் எல்லாத்துக்கும் இந்த RS நுட்பத்தை பயன்படுத்தி பேத்து எங்களுக்கு அதை பத்தின தகவலை அறிஞ்சு கொள்ள இயலும்னு சொல்லி. அடுத்ததா எழுதுங்க. சுற்றுச்சூழல் மதிப்பீடு. சுற்றுச்சூழல் மதிப்பீடு. சுற்றுச்சூழல் மதிப்பீடு. இப்ப நான் இதுக்கு தரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அதுக்கு எழுதலும். மனிதனால் செல்ல முடியாத இடத்துக்கு சென்று தரவு சேகரித்தலும், இந்த சுற்றுச்சூழல் மதிப்பீட்டுக்கு தரக்கூடிய விளக்கத்தை வச்சு உங்களுக்கு எழுதலும். ஓகே, இப்ப சுற்றுச்சூழல் மதிப்பீடுக்கு விளக்கம் எழுதிக்கோங்க. பல மனித செயல்கள் சுற்றுப்புற சூழல்களை பெரிதும் பாதிக்கின்றன. சுற்றுச்சூழல் மதிப்பீடு எழுதிக்கோங்க. பல மனித செயல்கள் சுற்றுப்புற சூழல்களை பெரிதும் பாதிக்கின்றன. பல மனித செயல்கள் சுற்றுச்சூழலை பெரிதும் பாதிக்கின்றன. பெரிதும் பாதிக்கின்றன. வீதிகள், தண்டவாளங்கள், நீர்க்குழாய் இணைப்புகள், பல மனித செயல்கள் சுற்றுப்புற சூழல்களை பெரிதும் பாதிக்கின்றன. பெரிதும் பாதிக்கின்றன. வீதிகள், தண்டவாளங்கள், நீர்க்குழாய் இணைப்புகள், வீதிகள், தண்டவாளங்கள், நீர்க்குழாய் இணைப்புகள், வீதிகள், தண்டவாளங்கள், நீர்க்குழாய் இணைப்புகள், மரம் வெட்டும் தொழில், கனிய வளங்கள் அகழ்தல், கட்டடத் தொழில் போன்ற செயற்பாடுகளினால் கனிய வளங்கள் அகழ்தல், கட்டடத் தொழில் போன்ற செயற்பாடுகளினால் பல வகைகளில் சுற்றுப்புறச் சூழல் பாதிக்கப்படுகின்றது. சுற்றுப்புறச் சூழல் பாதிக்கப்படுகின்றது. ஆகவே எந்தளவில் பாதிக்கப்படுகின்றது? எவ்வாறு நிலத்தையும் சுற்றுப்புறச் சூழலையும் பாதுகாப்பது? எந்தளவில் பாதிக்கப்படுகின்றது?
எவ்வாறு நிலத்தையும் சுற்றுப்புறச் சூழலையும் பாதிக்கின்றது? எவ்வாறு நிலத்தையும் சுற்றுப்புறச் சூழலையும் பாதிப்பதை பாதுகாப்பது என்பதற்கும் அனர்த்த முகாமைத்துவத்துக்கும் தொலையுணர்வுத் தொழில்நுட்பம் பெரிதும் உதவியாக உள்ளது. தொலையுணர்வுத் தொழில்நுட்பம் பெரிதும் உதவியாக உள்ளது. ஓகே, அடுத்தது மண் வரைபடங்கள் ஹெடிங் போது மண் வரைபடங்கள் வரையத்துக்கு அதுல எழுது. மண் வகை பற்றிய விரிவான ஆய்வுகளுக்கு மண் வரைபடங்கள்னு போட்டு எழுது. மண் வகை பற்றிய விரிவான ஆய்வுகளுக்கு மண் வகை பற்றிய விரிவான ஆய்வுகளுக்கு வான்வழி புகைப்படங்களும் செயற்கைக்கோள் பிம்பங்களும் பெரிதும் உதவுகின்றன. வான்வெளி புகைப்படங்களும் செயற்கைக்கோள் பிம்பங்களும் பெரிதும் உதவுகின்றன. வான்வெளி புகைப்படங்களும் செயற்கைக்கோள் பிம்பங்களும் பெரிதும் உதவுகின்றன. மண்ணின் தன்மை, வகை, மண் வகைப்பாடு. மண்ணின் மேலுள்ள தாவரங்கள். பாறை அமைப்பு. நில அமைப்பின் அமைவிடம் போன்றவற்றை துல்லியமாக அறிந்து வரைபடம் தயாரிக்க பெரிதும் உதவுகின்றது. துல்லியமாக அறிந்து வரைபடம் தயாரிக்க பெரிதும் உதவுகின்றது.
பெரிதும் உதவுகின்றது. ஓகே. அடுத்தது எழுதுங்க பயன்பாடுல. விவசாய பயன்பாடுகள். விவசாய பயன்பாடுகள். விவசாய பயன்பாடுகள். அதுல எழுதுங்க. பயிர் வகைகள் புகைப்படத்தின் அமைப்பினை கொண்டும் 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 ஒளிக்கதிர்வீச்சல் மதிப்பெண் பயிரின் தன்மை ஒளிக்கதிர்வீச்சல் மதிப்பெண் பயிரின் தன்மை பயிர் வகைகள் புகைப்படத்தின் அமைப்பினை கொண்டும் ஒளிக்கதிர்வீச்சல் மதிப்பெண் பயிரின் தன்மை பயிரிலுள்ள பூச்சிகள் தாவர அடர்த்தி மேலும் அழிவுகள் போன்ற தன்மைகளை அறிந்து தாவர அடர்த்தி மேலும் அழிவுகள் போன்ற தன்மைகளை அறிந்து அவைகளை முகாமைத்துவம் செய்யவும் பயன்படுத்தப்படுகிறது. அவைகளை முகாமைத்துவம் செய்யவும் பயன்படுத்தப்படுகிறது. அது மட்டுமின்றி அவைகளை முகாமைத்துவம் செய்யவும் பயன்படுத்தப்படுகின்றது. அது மட்டுமின்றி பயிர் விளைச்சல் பயிர் உற்பத்தி திறன்
அது மட்டுமின்றி பயிர் விளைச்சல், பயிர் உற்பத்தி திறன், மண்ணின் ஈரம், மண்ணின் சத்து போன்றவைகளை அறிய உதவுகின்றது. பயிர் உற்பத்தி திறன், மண்ணின் ஈரம், மண்ணின் சத்து போன்றவைகளை அறிய உதவுகின்றது. ஓகே, அடுத்ததா அவங்களுக்கு ஷார்ட்டா எழுதி கொள்ளையிலும் மற்றதுகள் நான் 3க்குரிய விளக்கம் தந்தேன். அதே மாதிரி வேறு இன்னும் சொல்றேன்டால் இடவிலக்கவியல் படங்களுக்கு உதவுது. அதே மாதிரி இந்த பனிக்கட்டி நகர்வு தொடர்பான ஆய்வுக்கு, பிரதேச அபிவிருத்தி திட்டமிடலுக்கு, அதே மாதிரி மீள்காடாக்கம் காடுகள் வளர்ப்பு திட்டத்துக்கு வந்து உதவுது. அதாவது இப்ப காடு மரம் காடுகளோட அளவு, காட்டை எப்படி முகாமைத்துவம் செய்யற, காட்டு தீலிருந்து பாதுகாக்கிறது, காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள், இப்படியான காடு சார்ந்த விடயங்களை அறிந்து கொள்ளறதுக்கும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த செயற்கைக்கோள்களை வான்வெளி படங்களை வந்து போட்டு அதை வச்சு உதவி செய்யறத வந்து பார்க்கலாம். அதாவது மனிதனால இயலாத சில இடங்கள் இருக்கும். அப்ப அங்கனையான காடுகளுக்கு அந்த இடங்களுக்கெல்லாம் இந்த RS நுட்பத்தை அனுப்பி அதால தகவல் எடுக்கிறத பார்க்கலாம். ஓகே, அடுத்ததா எழுதுங்க. தொலையுணர்வு தொழில்நுட்ப முறையின் கட்டுப்பாடுகள். தொலையுணர்வு தொழில்நுட்ப முறையின் கட்டுப்பாடுகள். தொலையுணர்வு தொழில்நுட்ப முறையின் கட்டுப்பாடுகள் உண்டு. செலவு மிக்கது. அதாவது இதை வந்து எடுக்கிறேன்னு சொன்னா கொஞ்சம் செலவு, அதாவது மூலதனம் அவசியமாக காணப்படுது. செலவு மிக்கது. அடுத்தது தொழில்நுட்ப அறிவு அவசியம். அதே மாதிரி அதை வந்து கையாளுறதுக்குள்ள அந்த அறிவு வந்து தொழில்நுட்ப ரீதியான அறிவு வந்து இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த தொலையுணர்வை பயன்படுத்தலும். ஸோ அதால இந்த தொலையுணர்வு தொழில்நுட்பம் வந்து கட்டுப்படுத்தப்பட்டு இருக்குது. இப்ப தொழில்நுட்ப அறிவு அவசியம். பகுப்பாய்வு செய்ய GIS அவசியம். செலவு மிக்கது, தொழில்நுட்ப அறிவு அவசியம், பகுப்பாய்வு செய்ய GIS அவசியம். தொலையுணர்வுல உணரிகள் என்று போடும். தொலையுணர்வு உணரிகள். அடுத்ததாக ஹெடிங் போடுங்க. தொலையுணர்வு உணரிகள் என்று போட்டு எழுது. ரேடர், கேமரா, லேசர் கருவிகள், மின்காந்த நிறமாலை. தொலையுணர்வு உணரிகள் என்று போட்டால் எழுது. ரேடர், கேமரா, லேசர் கருவிகள், மின்காந்த நிறமாலை. தொலையுணர்வு உணரிகள ரேடர், கேமரா, லேசர் கருவிகள், மின்காந்த நிறமாலை. அடுத்தது தளமேடைகள் என்று போடு. தளமேடைகள்ல செய்மதிகள், பலூன், பரிசூட், உயர்ந்த செய்மதிகள், பலூன், பரிசூட், உயர்ந்த சட்டங்கள். உயர்ந்த சட்டங்கள். ஓகே, நாங்க நாளைக்குள்ள கிளாஸ்ல மற்ற விஷயங்களை வந்து பார்ப்போம். தர நோட்ஸ்ல வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. MCQ அதே மாதிரி அந்த பகுதிகள்லையும் கேள்வியா வரையிலும் தந்த விஷயங்கள்.
ஸோ அதால கொஞ்சம் அதையும் கிளியரா இந்த நோட்ஸ்களை பார்த்துக்கோங்க. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.